வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு யூனிட் 9த்தோட வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஷின்ஸ் இருக்குது. இது 2 வீடியோவாக ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு 50 கொஷின், அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டில் ஒரு 50 கொஷின். உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாகவே டாபிக் வைஸாக இருக்குது. ஏற்கனவே இதுக்கு முந்தின வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்க்குறவங்க இந்த இதில் எல்லாமே சேர்த்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஃபுல்லாகவே. அதாவது இந்த பிஜிடிஆர்பி அப்படிங்கிறது அந்த இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி மேக்ஸ்னு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து நம்ம இந்த சேனல்லே இருக்குது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்லேருந்து உங்களுக்கு வந்து ஆர்டர் வைஸ் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற 10 யூனிட்டுக்குமே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 3 வீடியோ அது மாதிரி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இப்போ 2 வீடியோ, அதாவது 100 கொஷின் அதே கொஷின் தான். அந்த 100 கொஷினை வந்து பார்த்திங்கன்னா 2 வீடியோவாக, ஒரு வீடியோக்கு 50 கொஷின், அடுத்த வீடியோவுக்கு ஒரு 50 கொஷினாக போட்டு ஒரு 100 கொஷினுக்கு 2 வீடியோ போட்டிருக்கோம். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போது 20 நிமிஷம் அப்படிங்கிறது ஒரு 3/4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் வந்து ஃபுல்லாகவே முடிஞ்ச அளவுக்கு ஒரு முக்கியமான கொஷினை இதில் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஷார்ட் டைம் தான் இருக்குது, இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த 3-4 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து கொஞ்சம் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண முடியும், திரும்பி ரிவிஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லலாம். வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்ப்போம். இந்த 9th யூனிட்டுக்கு. இந்த 9th யூனிட் பார்த்தீங்கன்னா ஓஆர் ஆப்ரேஷன் ரிசர்ச். இந்த ஆப்ரேஷன் ரிசர்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கொஷினுமே டாபிக் வைஸாக, ஒரு டாப்பிக்கு ஒரு 10 கொஷின், 5 கொஷின், 3 கொஷின், இது மாதிரி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் தகுந்த மாதிரி கொஷின் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 50 கொஷினில் ஃபஸ்ட்டு டாபிக் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தடில். கொஷின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ காம்போனன்ட் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். இப்போ கொடுத்துருக்கல எது லீனியர் ப்ரோக்ராமிங் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. த காம்போனன்ட் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, நான் லீனியர் ரிலேஷன்ஷிப். கொஷின் நம்பர் 2, தி மேக்ஸிமைசேஷன் எல்பி ப்ராப்ளம், தி ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள் ரெப்ரசன்ட்ஸ் தி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் ஆஃப் தட் வேரியபிள். வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து தேர்ட் கொஷின், தி feasible region in a graphical LP solution is area satisfying all constraints including non-negativity. Option B. A basic feasible solution in the simplex method corresponds to the corner point of the feasible region. The corner point of the feasible region. Option C. உங்களுக்கு ஓஆர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்கும், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை தாண்டி உங்களுக்கு ஓஆரில் வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஷின்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா தியரி கொஷின்ஸே நிறையா இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதுலேயும் நீங்கள் தியரி கொஞ்சம் நிறையா பார்த்துக்கலாம். 5th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் திஸ் இஸ் ஏ வேலிட் சிம்ப்ளெக்ஸ் டேப்லோக் ஆப்ரேஷன் டிவைடிங் எ ரோ பை எ பாசிட்டிவ் நம்பர். 6th question, in the simplex method, if all coefficient in the objective function row are non-negative for a maximization problem, it indicates option C, the optimal solution has been reached. 7th question, the slack variable is ordered to a constraint to convert it from less than or equal to inequality to an equality. Less than or equal to inequality to an equality. Option B. An artificial, 8th question, the artificial variable is introduced in which type of constraint அப்படின்னு பார்த்தீங்கன்னா greater than or equal to equality. இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா artificial variable introduce பண்ணுறோம், பார்த்துக்கலாம். 9th question, the purpose of BigCom method is to handle artificial variables in the objective functions. Option B. 10th கொஷின் பார்த்தீங்கன்னா, if in a maximization problem an artificial variable remains basic at a positive level in the optimal simplex tableau, it implies the problem is infeasible. அதாவது if a maximization problem an artificial variable remains basic at a positive level in the optimal simplex tableau, it implies the problem is infeasible. Option B. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா டுவாலிட்டி. இந்த டுவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின், எவரி லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஹேஸ் அன் அசோசியேட்டட் ப்ராப்ளம் கால்ட் இஸ்
dual problem. Second question, if the primal problem is a maximization problem, if the primal problem is a maximization problem, its dual will be a minimization problem. Primal problem வந்து maximization problem இருக்கிறப்போ அதோட dual வந்து எப்படி இருக்கும்னா minimization problem இருக்கும். Option B. அடுத்து, the number of constraints in the dual problem is equal to the number of variables in the primal problem. Option A. அடுத்த question, the objective function coefficient of the primal problem become the right hand side values of the dual constraints for minimization dual. Option B. Next வந்து பார்த்தீங்கன்னா, the primal constraint is less than or equal to the corresponding dual variable will be non-negative. Option C. Fifth question, the weak duality theorem states that any feasible solution to the primal gives an objective value less than or equal to any feasible solution to the dual. The weak duality theorem states that any feasible solution to the primal gives an objective value less than or equal to any feasible solution. Objective value எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா less than or equal to any feasible solution to the dual. Option B. அடுத்து, the strong duality theorem states that if both primal and dual problems have feasible solution, then both have optimal solution and their optimal objective functions values are equal. Option B. Eighth question, shadow price. Shadow price அதாவது பார்த்தீங்கன்னா dual price of a resource represents the change in the optimal objective function value for a 1 unit increase in the resource assuming the basis remains optimal. Option C. Ninth question, if the optimal value of primal slack variable is positive, what can be said about the corresponding dual variable? It will be 0. Option C. 10th question, which of the following is true if the primal problem is unbounded? Primal problem வந்து unbounded அப்படின்னா இதில் கொடுத்துருக்கல என்ன ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the dual problem is infeasible. Dual problem is infeasible. அடுத்தது dual problem dual சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். அடுத்த டாபிக் dual சிம்ப்ளெக்ஸ் மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், the dual simplex method is particularly useful when the primal problem has an initial basic solution that is dual feasible but primal infeasible. Dual வந்து feasible இருக்கும், ஆனால் primal வந்து infeasible இருக்கும். அந்த dual simplex method. Option B. அடுத்த கொஷின், in the dual simplex method for a minimization problem, the selection of the leaving variable is based on option C, the most negative basic variable value. The most negative basic variable value, that is the right hand side. Option C. Third question, the entering variable in a dual simplex method is determined by option C, the smallest absolute ratio of objective row coefficient to the pivot row elements for negative pivot row elements. Option C. Fourth question, when does the dual simplex method terminate? When does the dual simplex method terminate? எப்போ வந்து பார்த்தீங்கன்னா dual simplex method terminate ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when all basic variables values are non-negative. All basic variable values வந்து non-negative இருக்கிறப்போ, right hand side non-negative இருக்கிறப்போ, which is terminate. Fifth question, if all elements in the pivot row are non-negative during the dual simplex method, it implies the primal problem is infeasible. The primal problem is infeasible. அடுத்து revised simplex method. இந்த dual simplex method பார்த்த மாதிரி அடுத்தது revised simplex method பார்த்தீங்கன்னா, the revised simplex method is more computationally efficient for option C, problems with a large number of variables but relatively small number of constraints. Problem with
large number of variable but a relatively small number of constraints. Large number of variable அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா small number of constraints. Option C. Second question, what is the key idea behind the revised simplex method to update only the inverse of the basis matrix at each iteration? Option C. Third question, in the revised simplex method, how is the entering variable determined? By calculating the reduced cost using the current inverse of the basis matrix. Option B. அடுத்து, the calculation of the y vector அப்படிங்கிறது simplex multipliers or dual variables. In the revised simplex method involves option B, multiplying the objective function coefficient of the basic variables by the inverse of the basis matrix. அடுத்து, what is the primary advantages of the revised simplex method over the traditional simplex methods in terms of storage and computation? Option B, it avoids explicit calculation and storage of the entire simplex tableau at each iteration. Option B. அடுத்த டாபிக், integer programming problem, IPP. Integer programming problem. Some or all the decision variables are restricted to take on integer values. Option B. அடுத்து MIP, mixed integer programming problem involves some variables being integer and others continuous. MIP problem வந்து பார்த்தீங்கன்னா some variable being integer இருக்கும் and others are continuous இருக்கும். Third one, the most common approach for solving integer programming problem is branch and bound method. Branch and bound method. ஐபிபியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக branch and bound மெத்தடில் இருக்கும். இந்த branch and bound method, what happens if an integer solution is found at a node? Option C, it becomes a candidate for the overall optimal integer solution and its objective values serve as a bound. Option C. அடுத்த fifth question, Gomery's cutting plane algorithm aims to add a new constraints to the LP relaxation to gradually eliminate fractional solution without removing any integer solutions. Option B. Sixth question, rounding of the optimal solution of an LP relaxation of an IPP typically. Option B, may the result in an infeasible solution or a suboptimal solution. May the result in an infeasible solution or a suboptimal solution. Seventh question, a 0 to 0 1 integer programming problem is also known as binary programming problem. இந்த பைனரிங்கிறப்ப 0 1, அதனால் 0 1ங்கிறதுனால இது பைனரி ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். Eighth question, which of the following is true about the LP relaxation of an IPP? Option B, its optimal value provides an upper bound for a maximization IPP and lower bound for minimization IPP. Optimal value provides an upper bound for maximization IPP, lower bound for minimization IPP. Ninth question, the knapsack problem is a classic example of an integer programming problem. knapsack problemங்கிறது example of integer programming problem. இந்த டாபிக்கோட 10வது question, when running a branch in the branch and the bound method, which condition is not a reason for Brunet? இந்த Brunet அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா which condition is not a reason for Brunet அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the node's LP relaxation objective value is better than current best integer solution. அதாவது பார்த்தீங்கன்னா objective value, அந்த relaxation objective value is better than current best integer solution. இந்த நோடோட LP relaxation objective value வந்து integer solution, current best integer solutionோட பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தவறான ஒன்று. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா which is one not related to Brunet. இந்த வீடியோவோட லாஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்
இதில் ஒரு 10 கொஷின் இருக்குது. இதோட சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின் வந்துடும். இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட் கொஷின், டைனமிக் ப்ரோக்ராமிங் இஸ் a method for solving problems that can be broken down into overlapping subproblems and optimal substructure. Option B. Second question, the key concept in a dynamic program is Bellman's principle of optimality. Option C. அடுத்து, Bellman's principle of optimality state that option B, an optimal policy has the property that whatever the initial state and the initial decision are, the remaining decisions must constitute an optimal policy with regard to the state resulting from the first decision. Option B. Fourth one, which approach is typically used to dynamic programming? Option B, bottom up, top down with memoization. Bottom up or top down with memoization. Option B. Fifth question, dynamic programming is most suitable for problems where decisions are made sequentially and multiple stages. Option B. Sixth question, the shortest path problem can often be effectively solved using dynamic programming. For example, dynamic programmingல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்மன் ஃபோர்ட், அதுக்கப்புறம் டிஸ்க்ஸ்ட்ரா, அந்த இது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ஸ்ட்ரா இதோடது டிஸ்க்ராஸ், அதுக்கப்புறம் பெல்மான் ஃபோர்ட் வந்து டைனமிக் ப்ரோக்ராமிங்க்கு எக்ஸாம்பிள். ஆப்ஷன் பி. செவன்த் கொஷின், வாட் இஸ் எ ஸ்டேட் இன் டைனமிக் ப்ரோக்ராமிங்? வாட் இஸ் எ ஸ்டேட் இன் எ டைனமிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டுங்கிறது டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் a description of the problem at a given stage that contains all necessary information to make future decisions. Option B. Eighth question, the curse of dimensionality in dynamic programming refers to option B, the exponential growth in the number of states as the number of variables or stages increases. Option B. Ninth question, in a typical forward pass dynamic programming formulation, the stages represents the progress of the process from the beginning to the end. Option B. இந்த வீடியோவோட கடைசி கொஷின், அதாவது இந்த 10வது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, which of the following problems can be solved using dynamic programming? Option C, knapsack problem, அதாவது 0, 1 and unbounded, ஷார்ட்டஸ்ட் பாத், மேட்ரிக்ஸ், செயின் மல்டிப்ளிகேஷன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விச் இஸ் சால்வ்டு யூஸிங் டைனமிக் ப்ரோக்ராமிங். இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 9th யூனிட்டுக்கு முடிந்தது. அடுத்த ஒரு 50 கொஷின் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் இருக்குது. இந்த அடுத்த வீடியோவோட சேர்த்து உங்களுக்கு 9th சாப்டர் முடிஞ்சிடும், 9th யூனிட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு யூனிட் இருக்குது, அதுவும் அதுக்கு அடுத்த ஒரு 3 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 யூனிட்டுக்கு உண்டான மேத்ஸ் வந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷனை சொல்லலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.